நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். சிக்கலை ஏற்படுத்தும் கொரோனா சங்கிலி, புலனாய்வு அதிகாரிகளின் தொடர் தேடல். கோவிட் தொற்றிலிருந்து தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுமாறு அனில் ஜெயசிங்க கோரிக்கை. கொரோனா குறித்த போலி பிரச்சாரங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை. புகைப்பட ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு வலிக்கும் எதிர்ப்புகள். பொதுத் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை தபால் திணைக்களத்திடம் கையளிக்க நடவடிக்கை. உலக சுகாதார நிறுவனத்தின் 2 நிபுணர்கள் சீனாவுக்கு விரைவு. கொரோனா தோற்றம் பற்றி 2 நாட்கள் ஆய்வு. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். அனுராதபுரம் ராஜாங்கன பகுதியில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் 2 பிள்ளைகளுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த சிறுவர்களின் தந்தை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் சேவையாற்றும் ஒருவராவார். குறித்த நபர்களோடு தொடர்புபட்ட சுமார் 200 பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் கோவிட் தொற்றிலிருந்து தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் அனில் ஜெயசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இன்றைய தினம் இதுவரை 5 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருந்த பிசிஆர் பரிசோதனைகளின் முடிவுகளின்படி 342 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் கோவிட் அனர்த்த வலயமாக மாறியிருப்பதால் மேலும் பல தொற்றாளர்கள் இனம் காணப்படும் வாய்ப்புள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் 300 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தனர். கடந்த மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து இதுவரை ஒரு நாளில் இனம் காணப்பட்ட அதிகூடிய தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையாக இது அமைந்துள்ளது. நேற்றைய தினம் வெலிக்கடை சிறைச்சாலையில் மற்றொரு கைதியும் கோவிட் தொற்றாளராக இனம் காணப்பட்டிருந்தார். இவர் இதற்கு முன்னர் இனம் காணப்பட்ட சிறை கைதியோடு தொடர்புபட்ட ஒருவர். மேலும் கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளில் 283 தொற்றாளர்களும் அவர்களோடு தொடர்புபட்ட மேலும் 3 பேரும் இனம் காணப்பட்டிருந்தனர். மேலும் இந்தியாவிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த 9 பேரும், ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து வருகை தந்த 3 பேரும், பாகிஸ்தானிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த ஒருவரும் கோவிட் தொற்றாளர்களாக நேற்றைய தினம் இனம் காணப்பட்டிருந்தனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2459 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 5 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்களே இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை 1980 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 7 மருத்துவமனைகளில் 468 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 4 பேர் வெளிநாட்டு பிரஜைகள். இதுவரை 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 65 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றுக்குள்ளான கடற்படை வீரர்களுடைய மொத்த எண்ணிக்கை 906 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 895 பேர் குணமடைந்துள்ளனர். 11 கடற்படை வீரர்களே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நேற்றைய தினம் நாட்டில் 1749 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 1,20,730 பிசிஆர் பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை கோவிட்-19 வைரஸை தடுக்கும் தேசிய செயலணியில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க மற்றும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தில் இருந்து கோவிட் தொற்றாளர் ஒருவர் இம்மாதம் 7ஆம் தேதி வெளிக்கட சிறைச்சாலையில் இனம் காணப்பட்டுள்ளார். சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே இவர் இனம் காணப்பட்டுள்ளார். குறித்த கைதி சிகிச்சை பெற்று வந்த கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் சுமார் 1150 பேர் உள்ளனர். இவர்களில் 250 நபர்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து நபர்களுடைய பிசிஆர் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனை முடிவுகளில் இன்னும் பல கிடைக்க உள்ளன. எனவே தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் நாத்தாண்டிய மாரவில பிரதேசத்தில் இனங்காணப்பட்ட பெண் குறித்த சிகிச்சை நிலையத்தில் கடமையாற்றுபவர்.
அவருடைய வீட்டில் தாய் தந்தை ஆகிய இருவரிடமும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்ற முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் குறித்த பெண்ணுடைய வீட்டுக்கு அருகிலுள்ள வீடுகளில் உள்ள குடும்பங்களையும் நாம் தனிமைப்படுத்தியுள்ளோம். அதேபோன்று குறித்த பெண் பொதுவான போக்குவரத்துகளை பயன்படுத்தியுள்ளார். இருப்பினும் அவருடைய கூற்றுப்படி அவர் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பான முறையிலேயே பயணித்துள்ளார். இதேவேளை கந்தக்காடு மறுவாழ்வு நிலையத்தில் கடமையாற்றிய ஒருவர் அனுராதபுரம் ராஜாங்கன பிரதேசத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு சென்றுள்ளார். அதேபோன்று அங்கு இடம்பெற்ற மரண சடங்கொன்றிலும் கலந்து கொண்டுள்ளார். මේ රාජාංගනය හමුවෙන පුද්ගලයා ඇත්තටම රාජකාරි කරන කඳවුරේ ඉඳලා මේ ස්ථානයට යනවා පළවෙනිදා යම් කිසි උපදේශන රාජකාරියකට ගිහිල්ලා ඔහු දෙවෙනිදා කන්දකාඩු උපදේශන රාජකාරී කරලා දෙවෙනිදா උදෑසන එනවා අනුරාධපුරේ මේ ස්ථානයට. නමුත් குறித்த நபருடைய 11 வயதான மற்றும் 1.5 வயதான பிள்ளைக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. 11 வயதான தரம் 5இல் கற்கும் பிள்ளை ராஜாங்கன பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் மேலதிக வகுப்புகளில் பங்கு பற்றியுள்ளார். குறித்த வகுப்பை சேர்ந்த 70 மாணவர்களை நாம் அடையாளப்படுத்தியுள்ளோம். இவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று மரண வீட்டில் பங்கு பற்றிய சுமார் 150 பேர் இனம் காணப்பட்டு சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மரண வீட்டில் இடம்பெற்ற தானம் செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களும் தற்போது இனம் காணப்பட்டு வருகின்றனர். அதேபோன்று கந்தக்காடு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மையத்தில் உள்ளவர்களை பார்வையிடுவதற்கு வருகை தந்த சுமார் 116 பேர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தற்போது இனம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 11 ළමයා ගත්තම මේ ළමයා යනවා 4 වෙනිදා 6 වෙනිදා 7 වෙනිදා පන්ති වගේකට යනවා. එතන මෙයාගේ පන්තියේ ඉන්නේ ළමයි 70ක පමණ සංඛ්‍යාවක්. ඉතින් මේ 70 මේ වන විටත් අපි මේ කට්ටිය මේ වන විටත් ස්වයං නිරෝධායන්ට නැත්නම් නිවෙස්වල නිරෝධායන්ට එතකොට රෝගීන් හඳුනා ගන්න අපි PCR පරීක්ෂණය තමයි අපිට තියෙන එකම අවිය. கந்தக்காட்டிலும் தற்போது கோவிட் கொத்தொன்றே உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் நாட்டில் இருந்த கோவிட் கொத்துக்களை சரிவர கையாண்டு நிறைவு செய்துள்ளோம். சுதுவெல்ல பகுதியில் இருந்து போதைக்கு அடிமையானவர்கள் இந்த கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளனர். அதன் விளைவே இந்த கோவிட் தொற்று. இதை கட்டுப்படுத்துவதற்கான செயல்முறைகளை அனைவரும் அறிந்துள்ளனர். நாம் நோயாளர்களை அறிந்து கொள்வதற்காக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளோம். மேலும் தனிமைப்படுத்தலை மேற்கொள்கின்றோம். இந்த 2 செயல்முறைகளின்படியே நாம் கோவிட் தொற்றாளர்களை அறிந்து கொள்கின்றோம். இதுவே எமது வெற்றிக்கு காரணம். இன்று நாடு திறக்கப்பட்டுள்ளதால் இம்முறை கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதில் மக்களுடைய மற்றும் நிறுவனங்களுடைய பங்கு மிக மிக அவசியம். ஆரம்பத்தில் நாம் லாக்டவுன் என்ற செயல்முறைக்குள்ளேயே இந்த பரவலை கட்டுப்படுத்தியுள்ளோம். மேலும் மக்கள் கோவிட் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒவ்வொரு தனிநபருமே பொறுப்பு கூற வேண்டும். நாம் வைரஸிலிருந்து எம்மை காத்துக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் கூறியுள்ளது போன்று சமூக இடைவெளியை பேண வேண்டும். சுகாதார பழக்க வழக்கங்களை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதற்காக சானிடைசர் பயன்படுத்தலாம் அல்லது கைகளை கழுவிக்கொள்ளலாம். மேலும் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வருபவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். எமது நாடு ஆரம்பத்திலிருந்தே நாட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கியுள்ளது. எனவே தொடர்ந்தும் குறிப்பிட்ட கால இடைவெளி கமைய வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். அதற்கான எந்த ஒரு தடைகளும் இல்லை. එතකොට මෙහිදී ඇත්ත වශයෙන්ම අපිට තියෙන ප්‍රධාන අවිය වෙන්නේ අපි එම වෛරසයෙන් බේරීම. ඒ සඳහා ප්‍රධාන ක්‍රම 3ක් තියෙන්නේ. පළවෙනි එක තමයි සමාජ දුරස්ථභාවය. දෙවැනි එක තමයි අපි අනුගමනය කළ යුතු ශ්වසන චර්යාව. තුන්වෙනි එක තමයි අපේ දෑත් ඉතාම පිරිසිදු තබා ගැනීම. கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் போலி பிரசாரங்களை பரப்பும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் வைரஸ் பரவல் தொடர்பில் மீண்டும் பதட்ட நிலைமை தோற்றம் பெற ஆரம்பித்துள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் சில திட்டமிட்ட குழுவினர் வைரஸ் பரவல் தொடர்பில் போலி பிரச்சாரங்களை பரப்பி மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள போலீஸ் தலைமையகம் சில குழுவினர் திட்டமிட்ட முறையில் வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு போலி பிரச்சாரங்களை பரப்பி வருவதுடன் அதனை சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டு வருகின்றனர். இவ்வாறான போலி தகவல்களை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. வைரஸ் பரவல் தொடர்பில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள செயலணியினால் வெளியிடப்படும் தகவலையும் அரசு தகவல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் தகவல்களை மாத்திரமே மக்கள் நம்பி செயற்பட வேண்டும். இவ்வாறான போலி பிரச்சாரங்களை பரப்பிய நபர்கள் தொடர்பில் போலீசார் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இவ்வாறான திட்டமிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை தபால் திணைக்களத்திடம் கையளிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் இடம்பெறவுள்ளன.
உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இந்த மாதம் 29ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. குறித்த நாளுக்கு முன்னர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் குறிப்பிட்ட தபால் நிலையங்களுக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 14ஆம், 15ஆம், 16ஆம் மற்றும் 17ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளன. அரசு ஊழியர்களுக்கு 14ஆம், 15ஆம் தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும். அதேபோல மாவட்ட செயலகங்கள், தேர்தல்கள் செயலகம், போலீசார், ராணுவம், சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர், சுகாதார ஊழியர்கள் ஆகியோருக்கு தபால் மூலம் வாக்களிக்க எதிர்வரும் 16ஆம், 17ஆம் தேதிகளில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த தினங்களில் தபால் மூலம் வாக்களிக்க தவறுவோர் எதிர்வரும் 20ஆம், 21ஆம் தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று மாதிரி வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலக வளாகத்தில் இன்றைய தினம் மாதிரி வாக்களிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்களிப்பது எப்படி என்பது தொடர்பான செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேபோல கடந்த 24 மணித்தியாலங்களில் 112 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் 2620 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1937 முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கும், 683 முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கும் கிடைத்துள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேபோல 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி முதல் 2019ஆம் தேதி வரை குறித்த ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ பதவிகளை வகித்த அரசு அதிகாரிகள், அரசு கூட்டுத்தாபன ஊழியர்கள், ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் சேவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல பிரிவினரிடமிருந்து இதுவரை 134 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவால் 46 முறைப்பாடுகள் குறித்து ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளன. இவற்றில் 15 முறைப்பாடுகள் குறித்து தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், குறிப்பாக முன்னாள் நீதவான் நீதிமன்ற நீதிபதி திலின கமகே அளித்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன எனவும் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை ஜனாதிபதி உறுதிப்படுத்தியுள்ளதாக வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற கட்டிட தொகுதியில் புகைப்பட ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. ඔබ දන්නවා අපේ රජයේ මාධ්‍ය පිළිවෙත තමයි යහපත් මාධ්‍ය සංස්කෘතියක් ඇති කිරීම සඳහා අවශ්‍ය නිදහස ගෝඨාභය රාජපක්ෂ රජයේ යටතේ තහවුරු කොට තිබෙනවා. சுதந்திரமாக ஊடகவியலாளர்கள் செயற்படுவதற்கான சூழலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவான பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு அடையாள அட்டைக்கான மதிப்பை அதிகரித்துள்ளார். கடந்த காலங்களில் ஊரடங்கு உத்தரவு காலப்பகுதியில் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எந்த தடையும் இல்லாமல் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி தகவல்களை திரட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினோம். இதேவேளை நேற்றைய தினம் புகைப்பட ஊடகவியலாளர் ஒருவர் தன்னிடம் மனிதாபிமானமற்ற முறையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் நடந்து கொண்டதாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டில் தான் வெளிக்கட சிறை கைதி கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை ஒன்று தொடர்பில் செய்தி சேகரிப்பதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு சென்றதாகவும், இதன்போது புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த தன்னை முன்னாள் போலீஸ் பரிசோதகர் நியோமல் ரங்கஜீவ பலவந்தமாக நீதிமன்ற போலீஸ் முகாமிற்கு இழுத்து சென்று தாக்குதல் மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உடனடியாக பக்கச்சார்பற்ற முறையில் சட்ட நடவடிக்கையை எடுக்குமாறும் தெரிவித்துள்ளேன். இச்சம்பவத்தை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கடுமையாக கண்டித்துள்ளனர். සම්පූර්ණ අපක්ෂපාතී පරීක්ෂණයක් කරලා යුක්තිය සාධාරණ ඉටුවෙන පරිදි තීන්දුව తీරන ගන්නට ඉඩ ලබා දෙන්නේ. இதேவேளை ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமைக்கு
எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமையை கண்டித்தும் ஊடகவியலாளர்களின் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தும் மட்டக்களப்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற தொகுதியில் புகைப்பட ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் முன்னாள் பரிசோதகர் நியூமால் ரங்கஜீவ குறித்த ஊடகவியலாளரிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் போலியான ஊடக அட்டைகளை தயாரித்து நபர்கள் நடமாடுவதற்கான வாய்ப்புள்ளதால் குறித்த ஊடகவியலாளரை தன்னால் அடையாளப்படுத்த முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற ஊடக அட்டையை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளருடைய கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நாலக கலுவெவ தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பில் பக்கச்சார்பின்றி முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடமையில் உள்ள போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். මේ හැඳුනුම්පත රජ ලබා දීලා තියෙන සහතිකයක්. ඉතින් ඒ සහතිකයට යම් කෙනෙක් බාධාවක් කරනවා නම් අනිවාර්යයෙන්ම මේ හැඳුනුම්පත නිකුත් කරන බලධාරියා වශයෙන් අපි ඒකට ஜனாதிபதி ஒரு திசையிலும் நாடாளுமன்றம் இன்னும் ஒரு திசையிலும் காணப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் கடந்த காலங்களில் கண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் அந்த வரலாற்று தவறை மக்கள் இழைக்கக்கூடாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். மாத்தறையில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ගිය ජනාධිපති මැතිවරණයේදී වැඩිම ඡන්ද ප්‍රතිශතයක් ලබා දුන්නු දිස්ත්‍රික්කය මාතර දිස්ත්‍රික්කයයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தந்த மாவட்டம் மாத்தறையாகும். நானும் மாத்தறையில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் நான் பெருமை கொள்கின்றேன். ஜனாதிபதி ஒரு பக்கத்திலும் நாடாளுமன்றம் இன்னொரு பக்கத்திலும் இருந்தால் நடப்பதை நாம் கடந்த காலங்களில் கண்டிருக்கின்றோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் கூட்டு சேர்ந்த நாள் முதல் நடைபெற்றவை என்ன என்பது மக்களுக்கு நன்கு தெரியும். அதிகார போட்டியொன்றை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. இதனால் கஷ்டப்பட்டது யார்? நாட்டு மக்களுக்குத்தான் துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டன. முன்னோக்கிய பயணம் ஒன்று இருக்கவில்லை. அபிவிருத்தி ஒன்று காணப்படவில்லை. இந்த அதிகார போட்டியின் காரணமாக நாடு பின்னோக்கி நகர்ந்தது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. எல்லையில்லாமல் கடன்களை பெற்றுள்ளனர். எமது ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட கடன்களுக்கு ஏற்ற வேலைகளை நாம் செய்திருக்கின்றோம். விமான நிலையம் அமைத்தோம். சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைத்தோம். நாம் செய்த வேலைகளை கண்கூடாக காணலாம். ஆனால் நல்லாட்சி செய்த வேலைகள் என்ன? செய்த வேலை ஒன்றுமில்லை. வேலை செய்வதற்கு நினைக்கவும் இல்லை. எனவே எமது ஆட்சியை உருவாக்க எங்களுக்கு உதவுங்கள். ஜனாதிபதியிடம் சிறந்த ஒரு கொள்கை காணப்படுகின்றது. அதனை நடைமுறைப்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோம். ආණ්ඩුව පිහිටවන්න ජනාධිපතිවරයාගේ ප්‍රතිපත්ති ගෙනියන්න. ඒ ප්‍රතිපත්ති දැන් ක්‍රියාත්මක කරන්න ඕන. ඒ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කරන්න අපි සූදානම් වෙන්න. கோவிட் நெருக்கடி காரணமாக தேர்தல் பிரசாரங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் தமது கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு தொடர் பிரசார கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவ்வாறு பிரசார கூட்டங்களில் தெரிவித்த சில கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம். இந்து கத்தோலிக்க பௌத்த முஸ்லிம் உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற தவிசாளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒரு பாலமாக இந்த மக்கள் காங்கிரஸ் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வன்னி மாவட்ட மக்களாகிய உங்கள் கையிலே இருக்கின்றது. எனவே ஒற்றுமையாக நின்று இந்த தேர்தலிலே நமது அணியை பலப்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சஜித் பிரேமதாசா தலைமையிலான இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் என்று கேட்டு நமது பணி எதிர்காலத்திலும் தொடரும் என்று கூறி நாங்கள் சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை உருவாக்கி புட்டிக் எக்கானமியை ஏற்படுத்தி கொட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ஏற்படுத்தி நாங்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இது அனைத்தும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் எங்களுடைய திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது அந்த வேலை திட்டங்கள் கட்டாயம் முன்னெடுக்கப்படும். புத்திஜீவியில் எங்களுடைய தபால் மூல வாக்காளர்களே, இந்த கட்டத்தில் இந்த சமூகத்தின் உரிமைக்கு யார் போராடுவார்கள், எந்த கட்சி போராடும் என்பதை நீங்கள் புரிந்து இந்த சமூகத்துக்கான ஒரு தலையெழுத்து தீர்மானிக்கின்ற தீர்மானத்தை எடுக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றோம். பெற வேண்டும் என்று அதற்காக எண்ணெய் ஊசி மருந்து குடிப்பதில்லை. நமது தேசம்
நமது நாடு, நமது முன்னோர்கள் வாழ்ந்த நாடு, முதலாவது மனிதன் காலடி எடுத்து வைத்த நாடு. நாம் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள், நாட்டின் நாமும் சொந்தக்காரர்கள் என்ற உணர்வு நமக்கு வந்தால்தான் நாம் இந்த மண்ணிலே நீடிய காலம் நமது மக்கள் வாழ்வதற்கான வழி என்ன என்பதை பற்றி சிந்திக்க. இந்த பிழையான அரசியல் அணுகுமுறை காரணமாகவும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அளவுக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமாக பணத்தை உழைத்ததனாலும் சொத்துக்களை எடுத்ததனாலும் அவர்கள் இன்று எந்த பேன் மடையன் போய் சிங்கள மக்களுக்குள் முஸ்லிம்களுக்கு எதிராக கருத்தை சொன்னாலும் அதை அவர்கள் நம்பி விடுகிற ஒரு பெரிய ஆபத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஆபத்தை களைய வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை நாங்கள் மட்டக்களப்பிலே தோற்கடித்தால் முஸ்லிம் மக்கள் தெரிந்து விட்டார்கள். இந்த கொள்ளைக்காரர்களின் பின்னால் முஸ்லிம்கள் இல்லை, இந்த அநியாயக்காரர்களின் பின்னால் முஸ்லிம்கள் இல்லை, அவர்களின் ஏமாற்றுக்கு முஸ்லிம்கள் அடிபணியவில்லை என்ற ஒரு தீர்வு வரும். ஆனா என்னை பொறுத்தளவுல 4 வருஷம் அந்த மக்களுக்கு நேர்மையா வேலை செஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு நான் வேலை செஞ்சுதான் வாக்களை கேட்க வந்திருக்கேன் ஒழிய உங்களை ஏமாத்திட்டு வாக்கு கேட்கல. அதனால முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க தோத்தா அது நீங்க தோக்க போறீங்க, நான் தோக்கல. அதனால ஒவ்வொருத்தரும் உணர்வுவாக நீங்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவிலிருந்து 229 இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானத்தில் 229 பேர் இன்று மதியம் 2:30 மணி அளவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்களில் மாணவர்கள் மற்றும் தொழில் வாய்ப்புக்காக சென்றவர்கள் உள்ளடங்குகின்றனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களுடைய PCR பரிசோதனைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிநாட்டில் இருந்து அழைத்து வரப்பட்ட இராணுவத்தின் இயக்கச்சி படைமுகாம் தனிமைப்படுத்த நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 71 பெண்கள் தமது வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். வெளிநாட்டில் பணிப்பெண்களாக கடமையாற்றிய பெண்கள் கடந்த 27ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்கள் இயக்கச்சி 55வது படைப்பிரிவில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்தில் கடந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு இன்று காலை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 100 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கொழும்பு, கண்டி மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் செயலாளர் சுதேஷ் நந்திமல் சில்வா தெரிவித்துள்ளார். නිලධාරී බන්ධනාගාර නිලධාරියා කියන්නේ ගහයි පොත්තයි වගේ සම්බන්ධයක් තියෙනවා. එතකොට මේ නිලධාරීන්ට යම් විදියකින් මේක වැළඳුනොත් විශාල கொரோனா வைரஸ் மூலமாக கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தோம். ஆனால் இது தொடர்பாக இன்று வரையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதனால் இன்று பாரிய பிரச்சினைகளை கைதிகள் எதிர்கொண்டுள்ளனர். சிறைச்சாலைகளில் தற்போது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதைவிட பாரிய விடயம்தான் சிறைச்சாலைகளில் வேலை செய்யும் அதிகாரிகள், ஊழியர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இவர்கள் கைதிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேணுபவர்கள். இவர்கள் சிறைச்சாலைகளுக்கும் வெளியில் தொடர்பில் உள்ளவர்கள். இவர்கள் பஸ் புகையிரதம் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனர். நாங்கள் அன்று தெரிவித்த விடயங்களை சிறைச்சாலை அதிகாரிகள் கூட கவனத்தில் கொள்ளவில்லை. ஆனால் இன்று கொரோனா தொற்று ஏற்பட்டவுடன் இவர்கள் செயற்பட ஆரம்பித்துள்ளனர் என்று இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கைதிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் செயலாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா தெரிவித்துள்ளார். අද ඒ සම්බන්ධයෙන් කිසිදු ක්‍රියාමාර්ගයක් අරගෙන නැහැ. මේ වෙනකොට ඉතාමත් බරපතල අනතුරකට බන්ධනාගාර රැඳවිය මුණ දෙනවා මේ කොරෝනා ව්‍යසනය සමගම. මොකද මේ වෙනකොට බන්ධනාගාර තුල ඒක ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. பான்ராத்திலையும் பிளேண்டியையும் விற்க முடியாத சூழ்நிலை தற்போது உருவாகி இருப்பதாக மருதானை மக்கள் தங்களுடைய மனக்குமுறல்களை யூடிவிக்கு பதிவு செய்தனர். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இப்படியான அடிப்படை பிரச்சினைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யூடிவியின் மக்கள் குரல்களையும் குறைகளையும் தேடிய பயணத்தில் இன்று இந்த காணொலியை பார்க்கலாம். நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்த வண்ணம் உள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் மருதானை பிரதேசத்தின் மக்களினுடைய கருத்துக்களை கேட்டறிவதற்காக வருகை தந்திருந்தோம். அவர்கள் தெரிவித்த கருத்தை அடுத்து நாம் பார்க்கலாம். மருதானையில் பிளாக் தான் கூடுதலாக இருக்குது. அதனால் ஆக்களுக்கு இந்த பார்க்கிங் ஒன்று இல்லாததுனால எங்களுக்கு வியாபாரங்களாக கொஞ்சம் கஷ்டமாகிறது. கொரோனா பின்னால் உண்மையிலே சொல்ல போனால் எங்களோட பிஸ்னஸ் எல்லாம் மிச்சமும் இந்த அடுப்பணையாகி போச்சு. ஏன்னா நாங்கள் முந்தி ஒரு நாளைக்கு 2-3000 உழைப்போம் ஒருத்தர். இப்போ
1000 ரூபா வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமாகி நான் 10 வருஷம் பின்னுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சரியாக சரியா எனக்கு பிஸ்னஸ் ஒன்றுமே டெவலப் இல்லை, ஒரு இது ஹெல்ப்பும் இல்லை, பேங்க் வரல எங்கேயும் ஒன்றுமே இல்லை. இப்போ போக சரி வர்றது இல்லை. அதுதான் கவர்மெண்டால் இதை பற்றி கேட்குறாங்களும் இல்லை, ஒன்று வாராங்க பார்க்குறாங்க. நாங்கள் கட்டினாவே நாங்கள் கட்டி கொண்டு இருக்கணும். දේශපාලන වාතාවරණෙත් එක්ක රටේ ටිකක් අස්ථාවර භාවයක් තියෙනවා කියලා අපිට දැනෙනවා. ඉතින් නැවතත් මේ ආර්ථිකයේ මොනවා සිද්ධ වෙයිද කියලා හිතාගන්න බෑ මේ දේශපාලන ප්‍රශ්නේ ඉවරුණාට පස්සේ. ඉතින් නොයෙකුත් ආරංචි තියෙනවා ඡන්දෙන් පස්සේ නැවතත් මේ රටේ ආර්ථිකය වැටිලා කොරෝනාව නැවත දෙවනි වතාවට මතුවෙලා ලොක්ඩවුන් කරන්න එහෙම සිද්ධ වෙයිද කියලා. ඉතින් ඒ බය ආර්ථිකය කෙසේ වෙතත් මේ රටේ ඉන්න අපේ පාසල් යන දරුවන්ගේ අනාගතයට ලොකු ගැටලුවක් වෙලා තියෙනවා. දරුවන්ගේ අධ්‍යාපන කටයුතු අඩපණ වෙලා තියෙනවා. ඔන්ලයින් එකේ කොච්චර මේ අධ්‍යාපන කටයුතු කරගෙන ගියත් අර සජීවීව ගුරුවරයෙක්ගේ ඉස්සරහා ඉඳලා දරුවෙකුට පාඩමක් කරනවා වගේ තරම් එහෙම දෙයක් වෙන්නේ නැහැ. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு தலைமை கூடம் தான் வரணும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். இப்போ முந்தியில் இருந்த ஹயரை விட இப்போ சரியான ஹயர் குறவு. ஃப்யூச்சரில் இன்னும் இது இப்படியே போனேன்னு சொன்னால் இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. அநேகமாக எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, எல்லாம் அங்கே சம்பூர்ணமாக முடிச்சேன்னு சொல்லி எதுவும் சொல்ல மக்களுக்கு பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கு. இல்லை இப்போ எங்களுக்கு இந்த 10 ரூபாயோட இந்த பான் காரத்தில் தேத்தனியே விற்கலாமல் இருக்கு, போலீஸால் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் வேறு விஷயம் நாங்கள் இந்த மற்ற ஜாதி விற்கிற இல்லையே, அப்போ நாங்கள் எப்படி தின்றை குடிக்கிறது? இப்போ கொரோனா சொல்லி நாங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி யார் போடுற எங்களுக்கு சாப்பாடு? லைட் பில் இருக்கு, தண்ணி பில் இருக்கு, டெலிஃபோன் பில் என்னென்ன சொல்லி நாங்கள் செய்யணும் தானே. தேர்தலை பற்றி என்ன, தேர்தல் வரது போகுது, யார் வந்தாலும் அப்படி தான். தேர்தல் யார் வைத்தா எங்களுக்கு என்ன கிடைக்குது? இல்லை, அவங்க கத்திட்டு போவாங்க, இது தானே அது தாரேன்ட்டு முடிஞ்சோடனே எங்களை கிட்ட கூட யார் நீங்கள் போய் கேட்டால் கூட தெரியாமல் அப்படி மட்டும் தேர்தலுங்கிறது. தேர்தலை பற்றி என்ன காய்கறிக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. கடைகள் எல்லாம் பிஸ்னஸ் ஆகவே டல்லாகி குறைஞ்சு கொண்டு தான் போயிருக்கு. அவுட்டேஷன் ஆட்கள் எல்லாம் கொழும்புக்கு வர பயப்படுறாங்க. வேலை என்ன செய்கிறாங்க இல்லை, மொத்தமாக சொன்னால் சுத்தமாக இல்லை, வேலை செய்கிறாங்களே இல்லை. சந்தை கேட்டு மட்டும் அந்த காலத்துக்கு வருவாங்க, அவங்கள பதவியில் வந்த பிறகு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்குது இல்லை. இப்போ குறைஞ்சபட்சம் இந்த 5000 சரி இந்த மனுஷருக்கு கிடைக்கல. வேறு எங்களுக்கு இங்கே ஸ்டாண்டும் இல்லை, இனி பொலிசால இனி நாங்கள் இப்படி தான் இந்த வாக்கில் இனி நிப்பாட்டினா எழுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்கு ஆட்டோ அடிக்கிறதுக்கு அலாட் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்குமா. ஆட்டோ ஸ்டாண்டில் ஓடுற எல்லாருக்கும் கடும் ஈஸியாக இருக்குமா. இன்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தின் மருதானை பிரதேசத்தின் மக்களினுடைய கருத்துக்களை கேட்டறிவதற்காக வருகை தந்திருந்தோம். இன்னும் ஒரு பிரதேசத்தின் மக்களினுடைய கருத்துக்களை கேட்டறியும் வரை ஒளிப்பதிவாளர் ரஃப்ஷானுடன் யூடிவி செய்திகளுக்காக JM ஜுசே. யூடிவி நிறைவு நேர பிரதான செய்திகளில் அடுத்து சர்வதேச செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று உலகை கலங்கடித்து வருகின்றது. ஆனால் அதன் தோற்றம் பற்றி இன்னும் சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. இதனிடையே உலக சுகாதார நிறுவனத்தின் 2 நிபுணர்கள் சீனாவுக்கு விரைந்துள்ளனர். அவர்கள் கொரோனாவின் தோற்றம் பற்றி அடுத்த 2 நாட்கள் ஆய்வு நடத்தவுள்ளனர். In order to know more what has happened and in order to prevent that this can happen again, maybe the good markets are part of the problem. 120க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கடந்த மே மாதம் உலக சுகாதார சபையில் கோரிக்கை வைத்தனர். உலக சுகாதார நிறுவனம் இந்த விசாரணையை வழிநடத்த வேண்டும் என்று சீனா கூறியது. இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தின் நிபுணர்கள் 2 பேர் சீனா விரைந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் விலங்கு சுகாதார நிபுணர், மற்றொருவர் தொற்று நோயியல் நிபுணர். இவர்கள் 2 பேரும் அடுத்த 2 நாட்கள் சீன தலைநகர் பீஜிங்கில் தங்கியிருந்து கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றி ஆராய்வதற்கான ஒரு பெரிய பணிக்கான அடித்தளத்தை அமைப்பார்கள். இதையொட்டி உலக சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் விலங்குகளிடமிருந்து வைரஸ் எப்படி மனிதர்களுக்கு தாவியது என்பதை கற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்ட எதிர்கால பணிக்கான நோக்கம் மற்றும் குறிப்பு விதிமுறைகளை இவர்கள் 2 பேரும் உருவாக்குவார்கள் என கூறப்பட்டுள்ளது. கடைசியாக உலக சுகாதார நிறுவனத்தின் நிபுணர்கள் குழு கடந்த பிப்ரவரி மாதம் சீனா சென்றமை குறிப்பிடத்தக்கது.
பொலிவியாவின் இடைக்கால ஜனாதிபதி ஜூனைன் அனைன்ஸுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தான் நலமுடன் இருப்பதாகவும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு பணிகளை தொடர இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 43,000 கடந்துள்ளது. பலி எண்ணிக்கை 1,500 உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அங்கு கடந்த மே மாதம் நடக்க இருந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய வங்கியின் தலைவர் உள்ளிட்டோருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றால் 3வது நாளாக 60,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்துள்ளது அமெரிக்கர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நேற்று முன்தினம் 61,300க்கும் அதிகமானோர் பாதிப்படைந்தனர். நேற்று 63,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு உறுதியானது. இன்று 68,000க்கும் அதிகமானோர் பாதிப்படைந்தால் அங்கு கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 33 லட்சத்தை நெருங்குகிறது. கொரோனா வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1,36,000 கடந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 27,114 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் 519 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,20,000 கடந்துள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22,000 தாண்டியுள்ளது. The COVID-19 pandemic has disrupted them all. It has exploited the... உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்று 11 நாட்களில் 7வது முறையாக ஒரே நாளில் அதிகமான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை 12 மில்லியனை கடந்துள்ளது. 7 மாதங்களில் 5,55,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருந்த துருக்கியில் உள்ள சோஃபியா என்ற மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை வழிபாட்டு தளமாக மாற்ற எந்த தடையும் இல்லை என துருக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹஜியா சோஃபியா அருங்காட்சியகத்தை இஸ்லாமிய மத வழிபாட்டு தளமாக மாற்ற துருக்கி ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்டோகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுமார் 1,500 வருடங்கள் பாரம்பரிய நினைவு சின்னத்தின் நிலையை மாற்ற வேண்டாம் என்று சர்வதேச எச்சரிக்கைகள் விடுத்திருந்த போதிலும் ஜனாதிபதி குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். கடந்த வருடம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக ஜனாதிபதி எர்டோகன் அருங்காட்சியகத்தை இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமாக மாற்றுவேன் என தெரிவித்திருந்தார். முன்னதாக அருங்காட்சியகத்தை மீண்டும் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துருக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அருங்காட்சியகத்தை வழிபாட்டு தலமாக மாற்ற எந்த தடையும் இல்லை என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். இதை அடுத்து அருங்காட்சியகத்தில் இனி சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மத ரீதியிலான தொழுகைகள் மட்டுமே நடைபெறும் என பெரும்பாலானோர் தெரிவித்துள்ளனர். துருக்கியின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் யுனெஸ்கோ அமைப்பு துருக்கியின் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 537ஆம் ஆண்டு ரோமனிய அரசால் கிறிஸ்தவ மத வழிபாட்டு தளமாக அகியா சோஃபியா கட்டிடம் அமைக்கப்பட்டது. ரோமானிய அரசின் வீழ்ச்சிக்கு பின் 1453ஆம் ஆண்டு ஒட்டோமான் அரசர் மெஹ்மெத் இந்த கட்டிடத்தை கைப்பற்றினார். இதையடுத்து சோஃபியா கட்டிடம் இஸ்லாமிய மத வழிபாட்டு தளமாக மாற்றப்பட்டது. பின்னர் துருக்கியின் முதல் அதிபரான முஸ்தபா 1935ஆம் ஆண்டு இஸ்லாமிய மத வழிபாட்டு தளமாக இருந்த அகியா கட்டிடத்தை மதசார்பின்மைக்கு முன்னுரிமை வழங்கும் விதமாக அதை அருங்காட்சியகமாக மாற்றினார். சிங்கப்பூரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. சிங்கப்பூரில் பிரதமர் லீ செய்ன் லூங் தலைமையிலான பீப்புள் எக்ஸன் கட்சியின் ஆட்சி நடக்கின்றது. இவரது ஆட்சி காலம் முடிய இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் பிரதமர் லீ முன்னதாகவே தேர்தலை அறிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூரில் கொரோனா அச்சுறுத்தலை மீறி பாராளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றது. முகக்கவசம், கையுறைகள் அணிந்தபடி மக்கள் பாதுகாப்பாக வாக்களித்தனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. காலையில் தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு 8 மணிக்கு முடிவடைந்தது. மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இதனையடுத்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை பாதுகாப்புடன் இடம்பெற்றது. இந்நிலையில் சிங்கப்பூர் தேர்தல் ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்தம் நடைபெற்ற 93 இடங்களில் 83 இடங்களை கைப்பற்றி ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை அமைக்கவுள்ளது.
இந்த அளவில் எமது செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை 7:30க்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.